1870 ஆண்டு டிசம்பர் 9 பிறந்து அமெரிக்க தேசத்தில் இறையியல் கல்வி கற்று அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைத்த ஒரு இளம்பெண் கர்த்தருடைய கரத்தில் பயன்படும் கருவியாக மாறின உண்மை சரித்திரத்தை இங்கே காட்சியளிக்கிறோம். தேவன் தாமே இதன் வாயிலாக உங்கள் அனைவருடனும் இடைபடுவாராக. ஹாய் ஐடா, இன்னைக்கு தான் நம்ம காலேஜ் லாஸ்ட் டே. எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சுல்ல. கிளாஸ் ரூம் கலாட்டாஸ், ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ், ஹாப்பி ஹாஸ்டல் டேஸ், இதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் நம்ம லைஃப்பில் கிடைக்க போகிறதில்ல. இனிமேல் கெரியர், மேரேஜ், குழந்தைங்க அப்படின்னு லைஃப் மாறி போயிடும். ஐடா, நீ எப்படி அமெரிக்காலே இருக்க போறியா இல்லை இந்தியாவுக்கு மிஷினரியாக போக போறியா? என்னது, நான் இந்தியாவுக்கு மிஷினரியாவா? சான்ஸே இல்லை. நான் அமெரிக்காலேயே நல்ல வேலையை தேடிட்டு இங்கே செட்டில் ஆக போகிறேன். ஐடா, உங்கள் டேடி கூட பிறந்தவங்க எல்லாருமே இந்தியாவில் தான் மிஷினரியாக இருக்காங்க. அதனால் எனக்கு என்னமோ நீயும் அவங்கள போல் இந்தியாவுக்கு மிஷினரியாக போயிடுவேன்னு தோணுது. ஏய் லிசா, இந்தியா பற்றி ஏதாவது தெரியுமா உனக்கு? இந்தியாவை நினைச்சாலே என் கண் முன்னாடி வர்றது அந்த நாட்டோட பஞ்சம், பசி, பட்டினி தான். மக்கள் தினமும் இறந்துட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடனா அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. சுத்தம், சுகாதாரம் பற்றின எந்த அறிவு யாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட நாட்டுல இஷ்டமே இல்லாம ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்றதை விட நான் அமெரிக்கால இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறேன். ஓகே, அது உன்னோட இஷ்டம். உன் வாழ்க்கையை பற்றின முடிவை நீயே எடுத்துக்கோ. ஏ ஐடா, உனக்கு போஸ்ட்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு. பார்க்க இந்தியால இருந்து அனுப்புனது போல இருக்கு. அட ஆமா, இது என்னோட டாடிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே அதை நான் படிக்கணுமே. அன்பு மகள் ஐடா, நீ நலமுடன் இருப்பாய் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உன் அம்மா இங்கே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். உன்னை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். நீ உடனே புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தால் அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கும். இப்படிக்கு அன்பு அப்பா. ஐயோ, என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே. இப்ப நான் என்ன பண்றது? கண்டிப்பா உடனே நான் இப்ப இந்தியாவுக்கு கிளம்பி ஆகணுமே. நான் சொன்னேன் இல்லையா, நீ இந்தியாவுக்கு போவேன்னு. நீ அங்கே போகிறதுக்கான ஒரு தருணம் அமைஞ்சிருச்சு. லிசா, நான் என்னுடைய அம்மாவை தான் பார்க்க போறேனே தவிர வேற எதுக்கும் இல்லை. சரியா? அதை புரிஞ்சுக்கோ. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியானதும் நான் அமெரிக்கா திரும்ப வந்துடுவேன். இது என்னுடைய உறுதியான முடிவு. ஓகே, நீ உன் இஷ்டப்படி செய். ஐடா, அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே லிசா, நான் உன்னை இந்தியா போயிட்டு வந்து அப்புறம் மீட் பண்றேன். பாய் லிசா. பாய் ஐடா. Good afternoon, passengers. This is the pre-boarding announcement for Flight 372A to Kansas City. அதன்படியாக 1890 வருடம் இந்தியா வந்தார் ஐடா ஸ்கடர். இந்த வருகைதான் அவருடைய வாழ்க்கையையே தேவனுடைய பணிக்கு நேராக திசை திருப்ப போகின்றது என்று அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? மம்மி எங்க டாடி? நல்லா இருக்கே ஐடாமா. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன், வா. மம்மி எப்படி இருக்கீங்க? இவ்வளோ மெலிஞ்சு போயிட்டீங்களேம்மா. இனிமே நான் உங்க பக்கத்திலே இருந்து உங்களை பத்திரமா பார்த்துக்க போறேம்மா. ஐடாம்மா, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குமா. நான் இனிமேல் சீக்கிரமாக குணமடைஞ்சிருவேன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிச்சயமா மம்மி, நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க. ஐடாமா, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா. பக்கத்து ஊரில் வயசான ஒருத்தருக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்குமா. நான் போய் சீக்கிரம் ட்ரீட் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மாவை கவனிச்சுக்கோ. ஓகே டாடி, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர், டாக்டர். யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறது?
சரி, போய் பார்க்கலாம். அம்மா அம்மா, எங்கள் ஆற்றுல என் ஆத்துக்காரி பிரசவ வழியில் துடிக்கிறாம்மா. வீட்டு வைத்தியம் பார்க்குற எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்கம்மா. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம்தாம்மா ஆச்சு. நீங்கள் சீக்கிரம் வந்து என் ஆத்துக்காரிக்கு பிரசவம் பாருங்கம்மா. என்னுடைய டாடி தான் டாக்டர். அவர் வெளியில போயிருக்கிறார். சீக்கிரம் வந்துடுவாரு. வந்ததும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஐயோ, என்ன நினச்சிருக்கேல்மா? அபச்சாரம் அபச்சாரம். ஒரு ஆம்பளை என் ஆத்துக்காரிக்கு வந்து பிரசவம் பார்க்குறதா? என்ன நினச்சிருக்கேள்? எங்கள் ஆற்று பொண்ணுங்களை ஆற்றை விட்டு வெளியே அனுப்புறதே இல்லை. மற்ற ஆம்பளைங்க கண்ணில் படக்கூட விடுறதில்ல. இதில் எப்படிம்மா ஒரு ஆம்பளை வந்து பிரசவம் பார்க்குறது? நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வந்து பிரசவம் பார்த்தா அவள் உசுரோடு இருப்பாம்மா. வாங்கம்மா வாங்கம்மா. ஐயோ, நான் டாக்டர் இல்லைங்க. என்னால் அவங்களுக்கு பிரசவம் பார்க்க முடியாது. நான் அதை பற்றி படிக்கல. எங்கள் அப்பா இப்போ வந்துடுவார். நான் அவரு கூட வந்து உதவி செய்கிறேங்க. இல்லைம்மா, என்ன ஆனாலும் ஆம்பளைங்க எங்கள் ஆற்று பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். ஐயையோ, என் ஆத்துக்காரியை காப்பாற்ற யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? டாக்டர்மா டாக்டர்மா, உடனே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா. என் பொஞ்சாதி சாக போகிறாம்மா. பிரசவ வழியில் துடிச்சு துடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாம்மா. நீங்கள் தாம்மா அவளை எப்படியாவது வந்து காப்பாற்றணும். ஐயோ, நான் டாக்டர் இல்லைங்க. என்னோட அப்பா தான் டாக்டர். அவர் வெளியே போயிருக்காரு. இப்போ வந்துடுவாரு. அவர் வந்ததும் உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறேங்க. ஐயையோ, அப்போ நீங்கள் டாக்டர் இல்லையாம்மா? நீங்கள் வந்து பிரசவம் பார்க்க முடியாதாம்மா? மற்ற ஆம்பளைங்க எங்கள் பொண்ணுங்க முகத்தை கூட பார்க்க விட மாட்டோம்மா. எப்படிம்மா பிரசவம் பார்க்க விடுவோம்? நீங்கள் வந்து பிரசவம் பார்க்கலன்னா அவள் செத்துருவாம்மா. அவள் செத்து போயிடுவாம்மா. நான் எங்கள் அப்பா கூட வந்து கண்டிப்பாக உங்கள் மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேங்க. இல்லைம்மா, ஒரு ஆம்பளை பிரசவம் பார்க்க நாங்கள் விடமாட்டோம்மா. அவளை காப்பாற்ற வேற வழியே இல்லையாம்மா. ஐயையோ, இறைவா இறைவா, என் பொஞ்சாதியை காப்பாற்ற மாட்டியா? ஐயோ, யார் இது? மறுபடியும் பதட்டமா கதவு தட்டுற சவுண்ட் கேக்குதே. இயேசுவே, யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம்ப்பா. அம்மா அம்மா, என் மனைவி பிரசவ வழியில் துடிக்கிறாம்மா. தலை பிரசவம்மா. நீங்கள் வந்து எங்கள் மனைவிக்கு வைத்தியம் பாருங்கம்மா. பிரசவம் பார்த்த கிழவி பிள்ளையும் மனைவியும் காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்கம்மா. தயவு செய்து காப்பாற்றுங்கம்மா என் மனைவியே என் பிள்ளையும். அம்மா காப்பாற்றுங்கம்மா. என்னால் முடியாதுங்க. நான் டாக்டர் இல்லை. எங்கள் அப்பா தான் டாக்டர். அவரை வர சொல்கிறேங்க. பொம்பளைங்களுக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளையா? எப்படிம்மா முடியும்? என் மனைவியை காப்பாற்றுறதுக்கு பொம்பளை டாக்டர் கூட இல்லையாம்மா? ஐயோ என் மனைவி, ஐயோ என் குழந்தை, காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? ஐடா ஐடா, ரொம்ப களைப்பா இருக்குமா அப்பாவுக்கு? ஒரு டீ போட்டு தருவியா? என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுற? அப்பா, நீங்க வீட்டில் இல்லாதப்போ 3 பேர் வந்து அவங்க ஒய்ஃபுங்களுக்கு பிரசவம் பார்க்க டாக்டர் வரணும்னு தேடி வந்தாங்கப்பா. ஆனா 3 பேருமே ஒரு ஆண் எங்க பெண்களுக்கு பிரசவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டாங்கப்பா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமாம்மா, இதாம்மா இந்தியாவுடைய நிலைமை. எத்தனையோ பொண்ணுங்க பிரசவம் பார்க்க பெண் மருத்துவர் இல்லாம இறந்து போயிடறாங்கம்மா.
சின்ன வயசுலேயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. பட்டாம்பூச்சி மாதிரி துள்ளி திரியிற வயசில் குழந்தைய பயத்தில் சுமந்துக்கிட்டு பிரசவத்தில் செத்து போன பெண் பிள்ளைங்க கணக்கே இல்லைம்மா. இந்த கொடுமையெல்லாம் மாற தேவன் தான் ஒரு வழி திறக்கணுமா. சரி, நீ அழாத, நீ போய் படுத்துக்கோ. ஐயோ யாத்துக்காரிய காப்பாத்த யாரும் இல்லையா? இறைவா கொஞ்சாடிய மாட்டியா? ஐயோ என் மனைவி ஐயோ என் குழந்தை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ கடவுளே, எனக்கு தூக்கம் வரலையே. அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுதோ? என்னை விட சின்ன பொண்ணுங்க இப்படி வேதனைப்படுகிறாங்களே. இது மாதிரிப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. ஒருவேளை தேவன் என்ன இந்த பணிக்கு அழைக்கிறாரோ? இல்ல, என்னால முடியாது. இந்த நாட்டுல என்னால வாழவே முடியாது. அனல் பறக்கும் வெயிலில் அறிவு கிட்ட இந்த மக்களுக்காக நான் ஏன் உழைக்கணும்? ஒரே ஒரு வாழ்க்கை, அது சுகமா வாழணுமே. ஆனா இந்த மக்களை நினைச்சாலும் பாவமா இருக்குதே. ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையே. ஐயோ, இது அந்த பிராமணருடைய மனைவியாச்சு. ஆண்டவரே, ஐயோ, அந்த முஸ்லிம் அண்ணாவோட மனைவியும் இறந்துட்டாங்களா? தேவனே, என்னால் அது தாங்க முடியலையே. ஆண்டவரே, ஐயோ, இவரோட மனைவியும் இறந்துட்டாங்களா? ஆண்டவரே, என்னால இந்த கொடுமையை பார்த்துட்டு இங்க இருக்க முடியலையப்பா. வாழ வேண்டிய வயசுல இப்படி பெணமா போறாங்களே. இனி காலதாமதம் வேண்டாம். தேவனே, இவங்கள மாதிரிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய நான் என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த மக்களுக்கு தான் நான் சேவை செய்யறது நீங்க என் மேல கொண்ட சித்தம் என்பதை நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்னை முழுவதுமா உங்களுடைய சேவைக்கு அர்ப்பணிக்கிறேன். மம்மி, டாடி, நான் அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்த மக்கள் மத்தியில மருத்துவமும் செஞ்சு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஓ ஐடா, ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூம்மா. பரலோகம் உன்னோட இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் தெரியுமா? நீ டாக்டர் ஆயிட்டு வந்து இந்த மக்களுக்கு தொண்டு செய்கிறத நான் என் கண்ணால் பார்க்கணுமா? உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. உன் கூட கர்த்தர் இருந்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவன் தனக்குள் விதைத்த தரிசனத்தை கருத்தில் கொண்டவராய் அமெரிக்கா சென்றார் ஐடாஸ்கடர். 1899 ஆண்டு மருத்துவ பட்டம் பெற்றவராய் தனது தோழி ஆனி ஹேன்காக்குடன் இந்தியாவுக்கு திரும்பினார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவ மிஷனரி என்ற பெருமையை பெற்றார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பதிந்த அந்த வெள்ளை பாதங்கள் அழியாத கால சுவடுகளை கர்த்தருக்காக பதித்து விட்டது.
டாக்டர் அம்மாவாக வந்திறங்கிய ஐடா ஸ்கடரை மக்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு உற்சாகமான வரவேற்பை கொடுத்தனர். வாங்க வாங்க டாக்டர் அம்மா, உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு விடிவு காலம் வந்தாச்சுன்னு தோணுதுமா. ஐடா ஆற்றிய மருத்துவ சேவைகளும் சுவிசேஷ பணிகளும் எண்ணற்றவை. குறிப்பாக வீட்டிற்குள்ளேயே அடைக்கப்பட்டிருந்த உயர்குல பெண்களை பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் போய் சந்தித்து அவர்களுக்கு உண்மையான தேவனை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைத்தார். சிறு வயதிலேயே பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தார். சமுதாயத்தில் காணப்படும் மூட பழக்கங்களை மாற்ற ஜெபத்துடன் அரும்பாடுபட்டார் ஐடா ஸ்கடர் அவர்கள். டாக்டர் அம்மா, உங்கள் புண்ணியத்தால் எனக்கு வந்த அம்மை நோய் முழுசாக சரியாயிடுச்சுமா. ரொம்ப நன்றி அம்மா. இது என்னாலே இல்ல, நான் உனக்கு மருத்துவம் தான் பார்த்தேன். உன்னை குணப்படுத்தியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாம்மா. அவர்தான் உண்மையான தேவன். அவரை நீ விசுவாசிச்சா உன் வாழ்க்கைய அற்புதமா மாற்றுவாருமா. அப்படியாம்மா? நானும் அந்த இயேசு சாமியை கும்பிட விரும்புகிறேம்மா. டாக்டரம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலம்மா. என் சொந்தக்காரங்கெல்லாம் இந்த குழந்தைய ராகு காலத்தில் பிறக்கக்கூடாதுன்னு பிரசவலியில் துடிச்ச என்னுடைய 2 காலையும் சேர்த்து கட்டி வச்சு கதற என்னை கொடுமைப்படுத்தினாங்கம்மா. நீங்கள் மட்டும் வந்து எனக்கு மருத்துவம் பார்த்து என்னை காப்பாற்றலைன்னா நானும் என்னுடைய இந்த குழந்தைய உசுரோடு இருந்திருக்கவே முடியாதுமா. எல்லாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய இரக்கம்தான். அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனால தான் என்ன அனுப்பி உன்னை காப்பாற்ற வச்சிருக்கார். அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கைய அவர் ஒளிமயமாக்குவார். இயேசு சாமி தான் உங்களை அனுப்பி என்னை காப்பாற்றினாராம்மா. அந்த சாமியை நான் நம்புகிறேம்மா. அவருக்காக நான் இனிமே வாழ போகிறேம்மா. இவ்வாறு மருத்துவத்தையும் சுவிசேஷத்தையும் ஒருங்கே இணைத்து ஐடா ஆற்றிய பணிகள் அளவே இல்லாதவை. அவருடைய அரிய முயற்சியால் ஒரு சிறிய மருத்துவமனை தொடங்கப்பட்டது. மருத்துவத்தில் உதவி புரிய தாதியர்கள் தேவைப்பட்ட நிலையில் தாதியர்களுக்கான பயிற்சி பள்ளியையும் தொடங்க தேவன் உதவி செய்தார். தாதியருக்கான பயிற்சி பள்ளி பின்னாளில் மருத்துவக் கல்லூரியாக வளர்ந்தது. அன்று ஒரே ஒரு படுக்கையுடன் தொடங்கப்பட்ட ஒரு சிறிய மருத்துவமனை தான் இன்று உலக புகழ் பெற்றதாய், தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் பறந்து விரிந்ததாய், பல உயிர்களுக்கு பயன்படும் பொக்கிஷமாய், பாரதத்திற்கே புகழ் சேர்க்கும் ஒளி விளக்காய் திகழ்ந்து வரும் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. ஐடா ஸ்கடரை போன்று அநேக மிஷனரிகள் வளர்ச்சி மிகுந்த தங்கள் நாட்டின் வசதியான வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகளாலும் அறியாமை இருளிலும் அகப்பட்டிருந்த நம்முடைய தேசத்தில் சுவிசேஷம் என்னும் ஒளிவிளக்கை ஏற்றியதால் தான் இன்று நாம் அனைவரும் மெய்யான உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை அறியும் வாக்கியம் பெற்றிருக்கிறோம். இன்றும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத எண்ணற்ற இடங்கள் நமது இந்திய தேசத்திலும் உண்டு. தேவனை பற்றி ஒவ்வொரு இந்தியரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க, கொடுக்க, சேவை செய்ய வேண்டியது நாம் ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு இளம்பெண் தேவன் தன் மீது வைத்திருந்த தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு அவருடைய சித்தம் செய்ததினால் அவரை பல சாதனைகளை படைக்கும் கருவியாய் பரமன் எடுத்து பயன்படுத்தினார். இன்றும் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் விட்டு கொடுத்து அவர் சித்தம் செய்யும் போது நம் மூலமும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். கிறிஸ்துவுக்கே என்றும் அர்ப்பணிப்போம்.